மாநில அரசை வரவேற்கின்றோம். வெல்கவே ஜாக்டோ ஜியோ வெல்கவே. சத்துணவு ஊழியர்களின் தற்காலிக ஊழியர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்யட்டும். எங்கள் கோரிக்கை போட்டா ஜியோ. தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றிப்பா. பக்கத்தில் ஒரு பாடி காடி இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்துள்ள தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முழு மனதோடு ஜாக்டோ ஜியோ சார்பாக, தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசுரியர் சார்பாக, அரசு பணியாளர்கள் சார்பாக ஜாக்டோ ஜியோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வரவேற்று நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. 23 ஆண்டு கால அந்த ஓய்வு ஊதியம் இல்லாத ஒரு நிலைமைக்கு இன்றைய தினம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் ஜாக்டோ ஜியோ, நேற்று நான் சொன்னேன், ஜாக்டோ ஜியோ இன்றோட 9 ஆண்டை நிறைவு செய்து 10வது ஆண்டில் அடி வைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜாக்டோ ஜியோவோட ஒற்றை கோரிக்கை, பிரதானமான கோரிக்கை, எல்லா அமைப்புகளுக்குமான கோரிக்கையான அந்த ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தபடி வழங்கியுள்ளமைக்கு மீண்டும் ஒருவரை அரசூழியர் ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்துள்ள தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முழு மனதோடு ஜாக்டோ ஜியோ சார்பாக, தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசுரியர் சார்பாக, அரசு பணியாளர்கள் சார்பாக ஜாக்டோ ஜியோவின் சார்பாக 23 ஆண்டுகால போராட்டம் இன்றைய நாளிலே முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழகத்திலே மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விடியலை கொண்டு வரக்கூடிய வகையிலே விடியல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடியல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 6.25 லட்சம் ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று போராடி வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்களுக்கு 50% ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இறப்பு பணிக்கொடையாக இறந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்ற வதந்திகள் கிளம்பிய நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை கருணையோடு பார்த்து அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியத்தை வழங்குவோம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே 4.5 ஆண்டு காலம் நாங்கள் எல்லாம் மென்மையான போக்கிலே போராடி கொண்டிருக்கிறோம் என்று பத்திரிகையாளர்களெல்லாம் எங்களை விமர்சித்தார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் முடிவினை எட்டியிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய திட்டம் தமிழகத்திலே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு முழுமையாக அதை வரவேற்கிறது. அதற்கு மேலாக எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான 2003க்கு பின்னால் இன்றைய தேதி வரை பணி நிறைவு பெற்றவர்கள் இறப்பு காரணமாக இறந்தவர்களுக்கெல்லாம் 48,000 பேருக்கு ஒரு கருணை ஊதியமாவது வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு பெரு மகிழ்வோடு நன்றியோடு வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் எங்களோடு பேசிய மாண்புமிகு பொதுப்பணிகள் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களும் 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற வலியுறுத்தி வந்தோம். மற்ற கோரிக்கைகளையும் நிச்சயமாக விரைவிலே இந்த ஜனவரி மாதத்துக்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியினை தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை சந்தித்து அதையும் தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அத்தனை கோரிக்கையிலும்
தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னால் நிறைவேற்றுவார் என்று ஜாக்டோ ஜியோ பெரிதும் நம்புகிறது. நன்றி. கோரிக்கைகள் வெல்லட்டும். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழ்நாடு அரசு சங்கம் வாழ்கவே, தமிழ்நாடு அரசு சங்கம் வாழ்கவே, ஜியோ கூட்டமைப்பு வாழ்கவே, ஜியோ கூட்டமைப்பு வாழ்கவே. தமது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம். மிகுந்த நன்றிகளை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து செவிலியர்களின் மூலமாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செவிலியர்கள் நாங்கள் 99% இருக்கிறோம், பெண்களாக இருக்கிறோம். செவிலியத்துறையில் எங்கள் செவிலியத்துறையில் பாதி பேர் ஜிபிஎஃப்பில் இருக்காங்க, பாதி பேர் சிபிஎஸ்சில் இருக்காங்க. வாழ்வாதாரம் அப் அண்ட் டவுனில் இருந்த இதை எங்கள் தங்க தலைவர் இதை மாற்றி கொடுத்து பெண்களை வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்துருக்காரு. இதுக்கு எங்கள் நர்ஸுகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக செக்ரட்டரி ஆகிய கோபால் தேவி, என்னோட பேர் நர்சிங் சூப்பரண்ட், ராஜீவ்காந்தியில் இருக்கேன். சாருக்கு ரொம்ப நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.